என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட B12 டெஃபிஷியன்சிக்காக நான் என்னென்ன ஃபுட் எல்லாம் சாப்பிட்டேன், எவ்வளோ நாள் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்ல இருக்கிற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ வேணும்னு கேட்டதுனால இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களுமே என்னோட பர்சனல் லைஃப்ல நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள் தாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ண பிறகு என்னோட ஹெல்த்ல நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. டயர்ட்னஸும் எனக்கு கொஞ்சம் கூட இல்லாம இருந்தது. சரி வாங்க, அப்படி என்னென்ன விஷயங்கள் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன்னு இப்ப பார்க்கலாம். என்னோட மோட்டிவேஷனல் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். சோம்பேறித்தனமா எப்பவுமே வீட்ல படுத்துக்கிட்டு இருப்பேன். எந்த வேலையுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. இதுக்காக அடிக்கடி டாக்டர் கிட்ட போவேன். டாக்டரும் நிரோபின் இன்ஜெக்ஷன் நெறைய எழுதி குடுத்துருக்காங்க. அவ்ளோ இன்ஜெக்ஷன் போட்டாலும் ஒரு 3 மாசம் தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, பழையபடியே ஆயிடுவேன். ரொம்ப நேரம் அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தாலும், ஏதாவது வேலை செய்யலான்னு மறுபடியும் எழுந்து உட்காருவேன். ஆனா, என்னோட உடம்பும், மனசும் எனக்கு ஒத்துழைக்காது. மறுபடியும் அப்படியே தான் படுத்துருவேன். காலையில ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாங்கன்னா, எல்லாமே போட்டது போட்டபடி அப்படியே வீட்ல கிடக்கும். எந்த வேலை மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. செய்யணுங்கிற எண்ணமும் வராது. அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். கண்ணு சொருகிக்கிட்டே இருக்கும். இப்படி தாங்க ஒரு 2 வருஷமா என்னோட லைஃபே போச்சு. கடைசியா அவருக்கே சலிப்பு வந்து, "இவங்கள வீட்ல தனியா இருக்க விடாதீங்க. எங்கேயாச்சும் வேலைக்கு அனுப்புங்க. 4 பேர்கிட்ட ஃப்ரீயா பேசி பழகும்போது சரியாகுதா பார்க்கலாம்." அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. கடைசியா அவருக்கே என்ன தோணுச்சுன்னு தெரியல. என்னோட B12 டெஃபிஷியன்சிக்கு இது தாங்க சாப்பிட சொல்லி சொன்னாரு. இது வந்து ஆட்டோட கல்லீரல், செவரொட்டி அப்படின்னு கூட இத சொல்லுவாங்க. நான் முதல் முறையா அப்பதான் இத நான் பார்த்தேன். ஒரு ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா, உள்ளங்கை சைஸ் அளவுக்கு தான் இது இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2 ஆடோடதும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில கையில எடுத்து நம்ம பார்க்கும்போதே, அப்படியே நம்ம ஜெல்லி டச் பண்ற ஃபீல் தாங்க இருக்கும். இத கட் பண்ணி உள்ள பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிளட் கிளாட் ஆனா எப்படி உள்ள ரெட்டா, கட்டியா இருக்குமோ, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேல நெறைய ஸ்கின் இருக்கு. இந்த ஸ்கின் எல்லாத்தையுமே கட் பண்ணி, மேல இருக்கிற தோல் எல்லாமே நான் உரிச்சு எடுக்க போறேன். இது நான் முதல் முறையா வாங்கிட்டு வந்தப்ப, இத எப்படி செய்யணும்னு கூட எனக்கு தெரியாது. அப்பல்லாம் ஃபோன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலான்னாலும், அப்ப ஃபோனும் கிடையாது. எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதுன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னப்ப, "நீ லிவர் எல்லாம் எப்படி செஞ்சு சாப்பிடுவியோ, அதே மாதிரி சாப்பிடணும்னு" சொன்னாரு. அப்பல்லாம் ஃபோன பார்த்து தெரிஞ்சுக்கலான்னாலும், ஃபோனும் அப்பல்லாம் கிடையாது. இப்ப ஃபோனெல்லாம் இருக்கும்போது, நான் ஃபோன்ல இத பார்க்கும்போது, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இத சுட்டு தான் சாப்பிடுறாங்க. கண்டிப்பா நான் அப்படி சுட்டு சாப்பிட்டுருந்தேன்னா, இத ஒரு நாள் கூட நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன். எந்த சாப்பாடா இருந்தாலும் இப்படி தான் செஞ்சு சாப்பிடணும் அப்படி இல்ல. நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டாலே போதும். மேல கொஞ்சம் கொஞ்சமா மட்டன் பீஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டா தான் இது சீக்கிரமா வேகும். கடையில வாங்கும்போதும் அப்படியே முழுசா வாங்கிக்கோங்க. கட் பண்ணி வாங்கவே வாங்காதீங்க. கட் பண்றது எல்லாம் நான் வீடியோல காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா கட் பண்ணும்போது பிளட் எல்லாம் அப்படியே தெரியும். யூடியூப் ரூல்ஸ் பிரகாரம் நம்ம வந்து இந்த பிளட் எல்லாம் நம்ம காமிக்கக்கூடாது. இன்னைக்கு நான் ஒரு ஆட்டோட கல்லீரல் தான் செய்ய போறேன். ஒரு கல்லீரல் மட்டும் நான் வந்து ₹70 குடுத்து வாங்கியிருந்தேன். இந்த டெஃபிஷியன்ஸிக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலும் டெஸ்ட்டு, மருந்து, இன்ஜெக்ஷன் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4000 ஆச்சும் ஆகுங்க. இது வந்து நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா நான் எண்ணெய் ஊத்திக்கிட்டேன். இதில கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயமும் கொஞ்சமா நான் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு நான் துருக்கி வச்சிருக்கேன். அதுதான் நான் சேர்த்துக்க போறேன். நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டா நான் சேர்க்கல. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு நான் கட் பண்ணி வச்சிருந்த லிவரும் இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி நல்லா தண்ணி ட்ரெயின் ஆகுறதுக்காக இந்த மாரி ட்ரெய்னர்ல நான் போட்டு வச்சிருந்தேன். இது நல்லா வதக்கி விட்டுட்டு காரத்துக்காக நான் மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் போடுறது வெறும் மிளகாத்தூள் கிடையாது. இதுலயே தனியா பவுடரும், மஞ்சள் பொடியும் நான் மிக்ஸ் பண்ணியும் வச்சிருக்கேன். இந்த ஈரலுக்கு தேவையான பெப்பர் பவுடரும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா இத வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உள்ள இருக்கிறது நமக்கு வந்து சீக்கிரமா வெந்துரும். ஆனா வெளிய தோல் மாதிரி இருக்கும். அது வேகறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து அப்படியே மூடி போட்டு மூடி வைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாச்சும் வேகணும். அப்பதான் மேல இருக்கிற தோலு நல்லா வேகும். நீங்க வேணும்னா குக்கர்ல ஒரு 3 விசில் கூட இத வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஈரல வாங்கி இப்படி நான் செஞ்சு 1 நாளோ, 2 நாளோ சாப்பிடல. கிட்டத்தட்ட 1 மண்டலத்துக்கு நான் சாப்பிட்டுருக்கேன். நிச்சயமா இத சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. கண்டிப்பா இதுதாங்க உண்ம. எந்த ஒரு மருந்தாலும் ஒரு மண்டலத்துக்கு சாப்பிட்டா நல்லா வேலை செய்யும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். என் ஹஸ்பண்ட் கிட்டத்தட்ட 1 மண்டலத்துக்கு இத வாங்கி குடுத்து என்ன சாப்பிட வச்சாங்க. ஒரு நாளைக்கு ₹70 அப்படின்னா கூட மாசத்துக்கு வந்து ₹700 ஆகுது. இதே வந்து ஒரு 48 நாளைக்கு நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்க. 48 நாளைக்கு ஒரு ₹3500 தாங்க ஆகுது. மாத்திரை, இன்ஜெக்ஷன்னு இப்படி எடுத்துக்கிறத விட இன்டேக்கா நம்ம எடுத்துக்கும்போது, அதோட ஃபுல் பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்கும்.
செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, இதோட கலர் இப்படி தான் இருக்கும். ஏன்னா, ஃபுல்லு பிளட்டுங்கிறதுனால நம்ம செஞ்ச பிறகு இப்படி தாங்க பிளாக்கா வரும். இதில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 12 பீஸ் இருக்கும். அவ்வளோதான். இவ்ளோ செலவு பண்ணியெல்லாம் என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா, அட்லீஸ்ட் வாரத்தில ஒரு 2 முறையாச்சும் சாப்பிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு சாப்பிட்டீங்கனாலே போதும். இதோட பவரே வேறங்க. டயர்ட்னஸ்ன்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. அடுத்ததா நான் டெய்லி ஒரு 2 முட்டையாச்சும் சாப்பிட்டுருப்பேன். ஏன்னா, அப்ப கொஞ்சம் சின்ன வயசுங்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு 2 முட்டை தாராளமா எடுத்துக்கிட்டேன். டெய்லி 1 கிளாஸ் பாலும் நான் குடிச்சேன். மாசத்துல 2 முறையாச்சும் இந்த ஆட்டுக்கால் சூப்ப நான் அப்ப குடிச்சிருக்கேன். நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு பலத்த குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு பலம் இதுல நல்லாவே கிடைக்குங்க. எல்லா வீடியோலயும் இத பத்தி சொல்ல வந்துடுறா அப்படின்னு நீங்க கண்டிப்பா நினைக்கலாம். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரிங்க. நம்ம போனுக்கு, நர்வ்ஸ்க்கு அதே மாதிரி நம்ம ஸ்கின்னோட கொலாஜனுக்கு, நம்ம பாடியோட ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாத்துக்குமே இது பெனிஃபிட்டா இருக்கும்போது, இது எதுக்குங்க நம்ம மிஸ் பண்ணணும்? என் பையனுக்கு கையில ஃப்ராக்சர் ஆயிருந்தது. அப்ப வந்து நான் 3 மாசம் நான் காலேஜுக்கு அனுப்பாம வீட்லயே வச்சிருந்தேன். அந்த மாதிரி சமயத்துல இந்த சூப்பு தாங்க நான் குடுத்தேன். ரொம்ப ஒல்லியா இருந்தான். ஜிம்முக்கும் போயிட்டு இருந்தான். அவனால வந்து இனிமே ஜிம்முக்கும் முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சமயத்துல இந்த ஆட்டுக்கால் சூப்பு தான் அவனுக்கு டெய்லி குடுத்தேன். மாதுளம்பழம் மில்க் ஷேக்கு, அதே மாதிரி டெய்லி 2 எக்கு, 1 ஸ்பூன் நெய்யி, இது எல்லாமே குடுத்து அவன நல்லாவே வெயிட் கெயின் பண்ண வச்சுட்டேன். விளையாட்டுத்தனமா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஏதோ ஒண்ணு செய்ய போயி அவனுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. கண்டிப்பா அது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நிச்சயமா அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னோட ஏஜ நான் சொல்லியிருப்பேன். இந்த ஏஜ்லயும் நான் இவ்ளோ ஸ்டாமினாவா நான் இந்த அளவுக்கு வேல பார்க்குறேன்னா, அன்னைக்கு நான் 48 டேஸ்க்கு நான் சாப்பிட்டது தாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறதே இல்ல. வீட்ல ஏதாவது அதிகமா வேலை செஞ்சா டயர்ட்னஸ் இருக்கும். அது வேலை செய்யறதுனால வர டயர்ட்னஸ். மத்தபடி சோம்பேறித்தனமா இருக்கிறது, வேலை மேலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது, படுத்துக்கிட்டே, தூங்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு நிச்சயமா இப்ப கிடையவே கிடையாது. வீட்ல ஏதாவது ப்ராப்ளம், பிள்ளைங்களால ஏதாவது பிரச்சனை அப்டின்னா மட்டும், அன்னைக்கு கொஞ்சம் மனசோர்வா இருக்கும். அடுத்த நாள் வந்து எந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்கா நான் வேலை செய்ய ஆரம்பிச்சுருவேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் பொதுவாவே எல்லாருக்கும் இருக்கிறது தான். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நமக்கு 1 நாள், 2 நாள்லயே சரியாயிடுங்க. அடுத்ததா ஃபிசிக்கலா நான் என்னென்ன செஞ்சேன்னு பார்க்கலாம். வேலை செய்ய முடியல அப்படின்னு டயர்டா படுத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம படுத்துக்கிட்டே இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான சின்ன சின்ன செல்ஃப் கேர் வேலைங்க பண்ணிக்கிறது, வீட்டு வேலைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா கவனம் செலுத்துறது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். டாக்டர் கிட்ட தேவையான அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ட எடுத்துக்கிட்டு, நம்ம இன்டேக்கா நம்ம சாப்பிட வேண்டிய சாப்பாடும் எடுத்துக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாடியில இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த டயர்ட்னஸும் நம்ம கிட்ட இருந்து போயிடும். B12 டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க கண்டிப்பா இப்ப நான் சொன்ன ஃபுட்ட நிச்சயமா ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க பாடியில நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா, நீங்க டாக்டர் கிட்ட ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுறது நல்லது. ஏன்னா, அன்னைக்கு எனக்கு டாக்டர் சொல்லி தான் நான் இத வந்து நானு சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணேன். என் பொண்ணுக்கும் இனிமே நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் இத செஞ்சு குடுக்கலான்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவளுக்கும் ஒரு சில சமயத்துல படுத்துட்டு அப்படியே தூங்கி எந்திரிக்கும்போது தல சுத்துதுன்னு சொல்றா. இந்த மாதிரி டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க தான் இத சாப்பிடணும் அப்படின்னு இல்ல. யார் வேணா செஞ்சு சாப்பிடலாம். கடையில கேட்ட உடனே இது கிடைக்காது. நம்ம வேணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடி இத சொல்லி வைக்கணும். அப்பதான் நமக்கு இது கிடைக்கும். ஏன்னா, மட்டன் கடையில இதுக்கு அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும். என்னோட 2ண்ட் டெலிவரிக்கு என்னோட வீட்டு வேலைகள் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆள் வச்சிருந்தேன். ஒரு 2 வருஷம் அதுக்கப்புறம் மொத்த வீட்டு வேலைகளும் இன்னை வரைக்கும் நான் தாங்க செஞ்சுட்டுருக்கேன். டயர்ட்னஸ் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வேலைக்கு ஆள் வச்சுப்பேன். என்னால முடியுது. அதனால இப்ப வரைக்கும் நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். வீட்டு வேலைய முடிச்ச உடனே முடிஞ்ச அளவுக்கு என்னால என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதெல்லாமே செஞ்சேன். என்னோட மைண்ட் ஃப்ரெஷ் ஆகுறதுக்காக வெளிய காய்கறி வாங்குறது, அதே மாதிரி மளிகை சாமான் வாங்குறது, இதுக்கெல்லாமே நான் வெளிய போக ஆரம்பிச்சேன். வீட்ல சும்மா இருந்தாக்கா, அப்படியே படுக்கிறதுக்கும், தூங்குறதுக்கும் தோணுது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸையும் அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சேன். இப்படி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட மிங்கிள் ஆகும்போது, நம்மளோட மைண்டும் ஃப்ரெஷ் ஆகும். அதே மாதிரி அவங்க எப்படியெல்லாம் சுறுசுறுப்பா, ஆக்டிவா இருக்காங்களோ, அதே மாதிரி நாமளும் இருக்கலாம்னு நமக்கும் தோண ஆரம்பிச்சுரும். நானா கத்துக்கிட்ட வேலைகள விட, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க செய்யற ஒவ்வொரு வேலையுமா பார்த்து நெறைய விஷயங்கள நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா, ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்டயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் இருக்கும். இத நம்ம கத்துக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. சின்ன சின்னதா வீட்டு வேலைகள், கார்டன் வேலைகள் இதெல்லாம் செய்யும்போது நம்ம மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். நம்ம சும்மா சும்மா சுருண்டு படுக்கணும்னு நமக்கு தோணவே தோணாது. வீட்ல சும்மா இருக்கிற டைம்ல உங்களுக்கு புடிச்ச வேலைகள் ஏதாவது செய்யுங்க. உங்க மைண்டும், உங்களோட பாடியும் நல்லாவே ஆக்டிவ் ஆயிடும். இந்த வீடியோல என்னோட B12 டெஃபிஷியன்சிக்காக நான் என்னென்ன பண்ணேன்? அப்படிங்கிறத நான் ரியலா என்னோட லைஃப்ல நடந்தது தாங்க இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு என்னால கரெக்ட் டைம்க்கு வீடியோ போட முடியாம போயிடுச்சு. ஏன்னா, நாங்க இருக்கிற லேவட்ல கோவில்ல பூஜை நடக்குது.
கோவில்ல பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால என்னால வாய்ஸ் ஓவர் குடுக்க முடியாம போயிடுச்சு. அப்படியே நாங்க போட்டோம்னு வச்சுக்கோங்க, சாங் அதில கேட்டுச்சுன்னா காப்பிரைட் வந்துரும். எப்பல்லாம் சாங் ஆஃப் பண்றாங்களோ, அந்த மாதிரி சமயத்தில வாய்ஸ் ஓவர் குடுத்து நான் இந்த வீடியோவ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ, இந்த வீடியோ பத்தின ஒப்பீனியனோ கமெண்ட்ல சொல்லுங்க. B12 டெஃபிஷியன்சிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம வீடியோ பார்க்குற நெறைய வியூவர்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ.